அனைவருக்கும் வணக்கம். கால பைரவாஷ்டமி, அதாவது தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலன்களை தருங்க. பைரவர் அவதரித்த நாள் தான் இந்த கால பைரவாஷ்டமி. ஒரு தடவை அஷ்டமியும் நவமியும் கடவுள்கிட்ட போய் ஏன் எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க, அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ணர் பிறந்த நாள் அன்னைக்கு அஷ்டமி திதியை எல்லாரும் கொண்டாடுற மாதிரியும், ராம நவமி ராமர் பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடுற மாதிரியும் நான் உங்களுக்கு இந்த வரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்தை கொடுத்தாங்களாம். இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுறது மிகவும் சிறப்பு. அன்னைக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலன்களை தருங்க. சௌமுக விளக்கேற்றி, அதாவது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்கேற்றி அன்னைக்கு வழிபடுவது நமக்கு நல்ல பலன்களை தரும். அதுவும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலன்களை தருங்க. சிவபெருமானோட 5 முகங்களில் ஒன்றான தத்புருஷ முகத்திலேருந்து தோன்றினது தான் இந்த பைரவர். சிவபெருமானின் 64 ரூபங்களில் ஒருவர் தாங்க இந்த பைரவர். காசியில் சிவ கணங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் தாங்க. ஆணவம் கொண்ட பிரம்மதேவனின் தலையை கொய்தவரும் இந்த பைரவர் தான். சூரிய பகவானோட மகனான சனியை சனீஸ்வரனாக்கி நவக்கோள்களிலும் வலிமை மிக்க கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவரும் இந்த பைரவர் தான். இந்த பைரவரோட வேறு சில சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கால பைரவர், மார்த்தாண்ட பைரவர், சேத்திர பாலகர், சத்ரு சம்ஹார பைரவர், வருக பைரவர், சொர்ணாகாசன பைரவர் அப்படிங்கிற பல பேரோடு இவர் அழைக்கப்படுறாரு. இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபாடு செய்வதனால நம்மளோட பயத்தை அழித்து எதிரிக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட எதிரிக்கு ஒரு பய உணர்வை கொடுக்கக்கூடியவர் அவர் தாங்க இந்த பைரவர். இந்த பைரவ பெருமானுக்கு நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றி அவருக்கு மிகுந்தது உளுந்தால் செய்த வடை, அதாவது மிளகு சேர்த்து உளுந்தால் செய்த வடையும் தயிர் சாதம் தான் அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைப்பாங்க. அவருக்கு மிக முக்கியமான நெய்வேத்தியம் அதுதான். பைரவரோட காயத்ரி மந்திரமான ஓம் கால காலாய வித்மகே காலா தீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை 8 முறை சொல்லுங்கள். நீங்கள் வீட்டிலையே பூஜை பண்ணாலும் சரி, நீங்கள் கோயில்களுக்கு சென்று அபிஷேகம் பார்த்து நீங்கள் வழிபட்டாலும் சரி, இந்த மந்திரத்தை 8 வாட்டி சொல்லுங்கள். உங்களுக்கு வறுமை நீங்கி, கடன் தொல்லைகள் நீங்கி, பிணிகள் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும். இந்த பைரவரோட உடலில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் 9 கோள்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. மறுபிறவின்னு ஒன்று இல்லாமல் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பவரும் இந்த பைரவர் தாங்க. நீங்கள் சாதாரணமாகவே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு தினமும் 27 முறை கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரிச்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்லதொரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். தீய சக்தி நம்ம சுற்றி இருந்துச்சுனாக்கா எதிரிகளோட தொல்லை, நம்மளோட பயத்தை போக்குறது எல்லாமே இந்த பைரவர் தான். கஷ்டங்களெல்லாம் நீக்கி நீண்ட ஆயுளை கொடுத்து செல்வ வளத்தையும் கொடுக்க செய்கிறது இந்த பைரவர் தாங்க. அதனால் இந்த பைரவர் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. இந்த கால பைரவாஷ்டமி அன்னைக்கு பைரவரோட வாகனமான நாய்க்கு உணவளித்து மற்றும் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் போது வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் பெறலாங்க. பொதுவாக பைரவருக்கு வாசனை மலர்களில் மல்லிகை மலர் மட்டும் வைக்க மாட்டாங்க. செவ்வரளி மலர், அது மாதிரி சிகப்பு மலரில் எது வேணாலும் வைக்கலாம். ரோஜாப்பூ, தாமரைப்பூ, முக்கியமாக அரளிப்பூ ரொம்ப விசேஷமானது. நம்ம பைரவரை வீட்டில் வச்சு வழிபடுறது கிடையாது. அதனால் நீங்கள் அவரை நினச்சி வீட்டில் வழிபடலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க அவரை நினச்சி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க கண்டிப்பாக சாயந்தரத்தில் தான் அந்த அபிஷேகம் நடக்கும், அதுக்கு போயிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பைரவர் அத்தனை சுகங்களையும் அத்தனை வளங்களையும் அளிப்பார். நம்ம பொதுவாக கோயில்களுக்கு நடைப்பயணமாக போகும் பொழுது சில நாய்கள் நம்ம பின்னாடியே வரும். அதை நம்ம சாதாரணமாக நாயாக எண்ணக்கூடாது. அது பைரவரோட வாகனம். அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பின்னாடியே அது வரும்.
அது நம்மளை எதுவுமே செய்யாது. நம்மளை அது பாதுகாக்கிறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்டது. நம்ம அதை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இது சில பேருக்கு தெரியாதுங்க. ஏதோ நாய் பின்னாடி வருதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.